இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா மீனா வந்து சாப்பாடு ஏதாச்சும் வாங்குவோம் சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க. உடனே அண்ணாமலை சார் என்ன பண்ணுறாரு, நம்ம மனோஜை கூப்பிட்டு வாடா சாப்பிட்லாம் ரோகிணி கூப்பிட்றா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இங்கே வா மனோஜ் இங்கே வா அப்படின்ட்டு கூப்பிட்டு கேட்குறாரு, என்னடா வேலை எதுவும் தேடுற மாதிரி ஐடியா இல்லையா என்ன ஏதுன்ட்டு. அதான்ப்பா அந்த மலேசியா வேலை இது பண்ணதில் அதுக்காக வெயிட்டிங் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு ஒன்றே சொல்கிறாரு, பணம் கட்டி செய்கிற வேலை எந்த வேலையும் செய்யாத, இங்கே உள்ளூர்லேயே எதனா வேலை எதனா தேடுற வழியை பாரு அப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாரு. விஜயம்மா வராங்க. என்ன மீனா வந்து சாப்பிட கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொன்னேமே என்னவா அப்படின்ட்டு. அவனா இந்த வீட்டு எஜமானியா என்ன, அவள் கூப்பிட்டோன்னே நான் வர்றதுக்கு அப்படின்னு. சாப்பிட தானே கூப்பிட்டா, வேற என்னது கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்மளை. விஜயம்மா என்ன சொல்கிறாங்க, இந்த வீட்டில் சாப்பாடு தான் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே மனோஜ் அங்கேருந்து ஒரு இது கொடுக்குறாரு. ஆமாம்மா டைமுக்கு சாப்பிட்ணும்ல, அதனால் சாப்பாட்டு சாப்பிட்லாம் வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டாரு. ஆனால் விஜயம்மா என்ன சொல்கிறாங்க, ரவி வராமல் நான் இங்கே எப்படி சாப்பிட்றது, அவன் வரலன்ட்டு யாருக்குமே கஷ்டம் இல்லைல்ல அப்படின்ட்டு. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது, மாமா வந்து சாப்பிட்டு டைமுக்கு மாத்திரை போகணும்ல, அதனால தான் சொல்கிறேன் வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க மீனா. விஜயம்மா சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் அதுக்கு தான் அங்கே தான் கூப்பிட்டு வருவானான்னு சொன்னேன், கண்டவங்களாம் கூப்பிட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயம்மா. அதுக்கு வந்து நான் வேணும் நான் வந்தேன், எனக்கு கூட 2000 சவாரி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு முத்து. பார்த்தீங்களா இப்போ கூட பாருங்கள் பணத்தை பற்றி பேசுகிறான், உனக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்ட்டு. அதுக்கு உடனே முத்து சொல்கிறாரு, பாருப்பா எனக்கு பணம் தான் முக்கியமா, இப்போ இவங்களுக்கு ரவி வராதுலாம் ஒரு பிரச்சனை இல்லை, பணக்கார மருமக இங்கே வரல அதனால தான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயம்மா சொல்கிறாங்க, எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் அப்படின்ட்டு. உடனே ரோகிணியும் பில்டப்பு கோசம், ஏன்னா மாமியார் சாப்பிடல அதனால் எனக்கும் வேணாம், அத்தை சாப்பிடாம நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து மனோஜ் என்ன சொல்கிறாரு, இல்லை ரோகிணி எனக்கு ரொம்ப பசியுது வாங்க சாப்பிட்லாம், அம்மாவுக்கு பசிக்கும் போது வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இல்லை ஒரு நாள் சாப்பிட்லாம் ஒன்றா வாப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை கைப்பிடிச்சி தரன்னு வலிச்சின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா என்ன சொல்கிறாங்க, வாங்க நீங்களாவது சாப்பிடுங்க மாமா அப்படின்ட்டு. யாருமே சாப்பிடாம நான் மட்டும் எப்படிமா சாப்பிட்றது, நீயாவது காலிலேருந்து கால் கெடுக்க வேலை செய்கிற, நீ போய் சாப்பிடுப்போ அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க இது மாதிரி அடிச்சுன்னு இருக்க ஒருத்தர் மாற்றி நம்ம ஆள் என்ன பண்ண ரவி இப்போ இது ஸ்ருதி ஆர்டர் பண்ண ஃபுட்டு அவரே எடுத்துன்னு வந்து டெலிவரி பண்ணி பொண்டாட்டிக்கு சாப்பாடை பார்த்து சமாதானப்படுத்துறாரு. அதாவது இவர் வந்து இப்போது வீட்டுக்கு போவாது ஸ்ருதிக்கு தெரியாது, அதனால இது முத்து வந்தான் பேசினான் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வீட்டுக்கு கூப்பிட்டான், அப்போ நீ வீட்டில் இல்லையா அப்படின்னு. இல்லை நான் ரெஸ்டாரண்ட்லேயே தான் பசங்க ரூமில் தங்கியிருக்கேன், நீ வராமல் நான் போக மாட்டேன், நீ இல்லாமல் எப்படி நான் அந்த வீட்டுக்கு போகிறது அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதை கேட்டவொடனே இது ஸ்ருதிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃபீலிங் ஓவர் ஆகி போச்சு. 2 பேரும் ஒன்றாயிட்டாங்க. அநேகமாக நாளைக்கு எபிசோடில் வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் மனோஜ் திருப்பி ஒரு வாட்டி வந்து கேட்குறாரு, ஆமாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ரோகிணியும் கூப்பிட்றாரு, வாங்க ரோகிணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. மனோஜ் வந்து எவ்வளோ பேச்சு பேர், அவரோட பசி தாங்க முடியல பொழுது, ஒரு நாள் சாப்பிட்லன்னா ஒன்றும் ஆகாது, அத்தை சாப்பிடாம இருக்கிறாங்க, நம்ம மட்டும் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்கிறாங்க ரோகிணி. உடனே ஓகே ஒரு நாள் சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகாது, இது மாதத்தில் ஒரு நாள் சாப்பிடாம இருந்தால் நல்லது, உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவர் வெளியே போயிட்டு சும்மா இல்லாமல் மீனா வந்து திருப்பி அண்ணாமலை சாரை சாப்பிட கூப்பிட்டுக்கிறாங்க. அவங்க 2 பேர் பேசினுக்கிறாங்க. இங்கேருந்து போயிட்டு மீனா கிட்ட தண்ணி கொடு அப்படின்ட்டுறாரு. ஏன் அவங்களுக்கு கையில் டேபிள் மேலே தானே இதை எடுத்து கூட்டிகிட்டு அவங்க ஒரு முக்கம் ஒன்று போட்டு விட்டுறாங்க. எனக்கு 2 கை இதில் நானே எடுத்து குச்சிக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாரு. தண்ணி குச்சின்னுங்கிற மனோஜுக்கு மூக்கு என்ன மூக்குன்னு தெரில. வெளியே நம்ம முத்து பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வர்றாரு, சிக்கன் பிரியாணி, அந்த வாசனை உள்ளே வரதான். அப்பா என்னப்பா சாம்பார் சோறு பாவக்காய் பொரியல் தானே சொன்னீங்க, பிரியாணி வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. பிரியாணி வாசனை உள்ளே வரலடா, வெளியே தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பக்கெட் பிரியாணியோட என்ட்ரி கொடுக்குறாப்புல நம்ம ஆள் முத்து. உடனே மீனா கேட்குறாங்க, ஏங்க நான் சமையல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன், ஏங்க இதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இப்போ இது பண்ணுன்னு சொல்லிட்டு டேபிளில் வச்சு பிரித்து வைக்கிறாங்க எல்லாத்தையும், பிரியாணி அந்த சிக்கன் 65 எல்லாத்தையும். வாசனை மூக்கு தொலைது பொழுது மனோஜ் இங்கேயும் அங்கேயும் போய் வந்துன்னுக்கிறாரு. உள்ள ரோகிணியும் விஜய் அம்மாவும் பார்க்குறாங்க, ஐயோ நம்ம அவசரப்பட்டோமோ அப்படின்ற மாதிரி. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நாளைக்கு தான் பிரியாணி சாப்பிடுவாங்களா இல்லை ரவி வீட்டுக்கு வருவாரான்னு தெரியும். ஆனால் முத்து